ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் எஸ்எம்எஸ் கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு தரமான, ஒரு அட்ராக்டிவான, பியூட்டிஃபுல்லான ஒரு பிஆர் மேட்ச் தான் ரீஜியன் மேட்ச். சொல்லப்போனால் இந்த மேட்ச்சு ஃபுல்லாகவே எனக்கு துஸ்தாக இருக்கும். துஸ்துக்கு மேலே துஸ்து. ஏன்னா நிறைய கிராஸ் ஃபயரு, நிறைய இதுலேயே ஒரு செம இதுனா லாஸ்ட்டு ஜோன் ஃபைட் தாங்க இருக்கிறது செம்மையாக்கும். மேட்ச்சு நடக்கப்போ நான் ரெக்கார்டே பண்ணல, ஏன்னா சீரியஸாக இருந்துச்சு மேட்ச்சு. நிறைய நானும் ஆடினேன், இந்த மாதிரிலாம் இல்லை மேட்ச்சு. ஏன்னா அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. இங்கே பார்த்தா நான் ஒரு நாக்கு அடிப்பேன், ஒரு 2 பேர் ஓடிட்டு இருப்பாங்க. இங்கே தாங்க ஒரு பெரிய துஸ்டே இருக்கும். அந்த சைடு போவாங்க, அந்த சைடு போனவன் தான் தெரியுமே எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. இங்கே ஒரே ஒரு ஸ்குவாடாக இருக்கும். நான் சேம் ஸ்குவாடு 4 பேருமே ஒரே டீமே நினச்சி நானும் என் டீம்மேட்ஸ் எடுத்துன்னு போயிடுவேன். வாங்க வாங்க இங்கே இருக்காங்க ஒரு ஸ்குவாடுக்கு வாங்க அப்படின்னு. இங்கே போனாடா எனக்கே தெரியும் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏன்னா 2 பேர் இங்கே நான் சொல்லுவேன், 2 பேர் வேணாம் வேணாம் அப்படின்ட்டுருவேன். இப்போ ஒரு ட்விஸ்ட், அங்கேருந்து இன்னொரு ஸ்குவாடு 2 பேர் வச்சிடுவேன். இதை சொல்லுவேன் மாடராவை, ப்ரோ வேணாம் ப்ரோ நீங்கள் போயிருங்க ப்ரோ வேணாம் வேணாம் அப்படின்னுவேன். இது வந்துடுவார். சரி டக்குன்னு இதை போட்டு வாழை போட்டு மெடிக்கிட்டு போடுவேன். இன்னொரு பாம்பு கோக் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா க்ளூ மெல்ட்டு. ஸோ அப்புறம் உடனே மெடிக்கிட்டு இங்கே தாங்க ஒரு செம்ம எஸ்கேப்பு. இங்கே பார்த்தா அவள் தான் லாஸ்ட் வாலி தான், அவள் தான் வாலே இல்லை. அச்சிலான்னு பார்ப்பேன், வேலைக்கு அவள் டாக்ஸி ஆகும். டப்புன்னு போட்டு ஓடு 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 அப்படின்னு ஓடுவேன் ஃபுல்லாக. ஏன்னா அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு மேட்ச். இங்கே எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டோம். அப்புறம் மாடரா அப்படியே அவர் இன்னும் தான் இங்கே மேட்ச்சே தப்பிச்சோம். ஸ்காடு 2 பேருமே தப்பிச்சு கில்லாச்சோம். அவர் 3 கில்லு நின்று அடிச்சிட்டாரு. நான் 1 கில்லு அதுவும் அந்த 1 கில்லு கூட அடிக்கல. ஆனால் அங்கே ஆச்சுன்னு அங்கே 3 ஆனேன். இங்கே பார்த்தா ஒருத்தன் ரிவைவ் பண்ண ஓடுவான். இங்கே தான் அங்கே லெஃப்ட் சைடில் போடுவான் பாருங்க ஜம்ப் பண்ணி. நான் அவனை பார்க்க மாட்டேன் பாருங்கள் லெஃப்ட் சைடு. நான் நோட்டீஸே பண்ண மாட்டேன் அவனை இங்கே தான் இருக்கான்னு. நான் பார்த்துன்னு எங்கேயோ போவேன். அதுக்கப்புறம் தான் தெரியும். சரி நான் வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறதா எனக்கே தெரியும் அவன் எந்த சைடுக்கு போயிருக்கான்னு. அப்படி மேலே போனால் இங்கே ஒரு எனிமி வருவான். அவனுக்கு ஒரு தலையில எக்ஸ்ட்ரா தச்சு அனுப்பிட்டேன். அப்புறம் டீம்மேட்ஸ் 2 பேர் காலி. இங்கே இவங்க தாங்க ஒரு சிக்கத்தை கொடுப்பாங்க. சிக்கன்னா ஒன்றும் இல்லை, எதோ பண்ண மாட்டான், ஓடிடுவான். இங்கே தான் இருப்பான், ஆனால் எங்கே போயிருப்பான்னு தெரியாது. நானும் தேடுவேன், தேடி காணாமல் போயிட்டா. சரி கட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு டீம்மேட்டு காலி ஆயிடுவாங்க. இங்கே அங்கே யார் 2ஆவது நம்பர் டிஎன்டி ஃப்ளேம்ஸு. அப்புறம் அதை வெயிட் பண்ணிட்டா இங்கே ஒரு எனிமி வருவார். இங்கே அங்கே இப்போ இங்கே ஒரு எனிமி வருவார். இங்கே டீம்மேட் அடி வாங்கினப்பாங்க. அங்கே போத்தா இங்கே ஒரு எனிமி எஸ்கேஸ்லே 2 அடியிலேயே காலி ஆகிட்டார் அவர். அப்புறம் அவர் கீழே அவர் லூத்தா பின்னாடி டீம்மேட் காலி. இது தாம்சன் வச்சுடா எக்ஸமேட் வச்சு அடிச்சுக்காங்க. நான் தாம்சன் நினச்சிக்கினேன் மேட்ச் எனக்கு கூட. சரி அந்த க்ளூவால் பின்னாடி தான் எனிமிக்கா அப்படின்னு நினச்சா இல்லை. இங்கே பார்த்தா அவள் தான் ஸ்குவாடே காலி ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. அங்கே ஜீப் இருக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க செத்தாங்களே அங்கே போய் ரிவைவ் பண்ணிடலான்னு போவேன். அவங்க கற்றுவாங்க வேணாம் வேணாம் 20 ஜோனில் போய் ரிவைவ் பண்ணிடு அப்படின்வாங்க. சரி சொல்லிட்டாங்க, அப்படியே ஜோனுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரிவைவ் பண்ணி விட்டுருவேன் எல்லாரையும். அதுக்கப்புறம் ஜீப் எடுத்துன்னு இங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும், பிங்க் கலர் வெண்டிங் மிஷின். அங்கே போய் வெஸ்ட் லெவல் 4 வாங்கலான்னு போவேன். அங்கே ஒரு எனிமி, இங்கே ஒரு எனிமி எனக்கு காட்டுறேன். வெஸ்ட் லெவல் 4லாம் வாங்கி நிற்பேன். இப்போ தான் எனிமி வருவான். இருந்தாங்க இந்த எனிமி தாங்க ஃபஸ்ட்டே என்கிட்ட மாற்றிக்கணும். மாற்றாமல் போயிட்டான். ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் இந்த எனிமி அடிக்கிறதுக்கு, மாற்றாமல் போயிட்டான். இங்கெல்லாம் எம்டன்னு ஒரு சிக்கோட்டை கொடுத்துருங்க. எனக்கு எம்டன்னு இங்கே தாங்க ஒரு வெறுப்பு. எம்டன் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே நாட்டுனா இந்த எனிமி இங்கே வந்துடுவானா ஒரே ஒரு அடி கூட மேலே படாது. இது மேலே படாது அடி எம்டன். இப்போ மறுபடியும் அடிப்பேன் கிட்ட ஷார்ட் ரேஞ்சில், மறுபடியும் மேலே படாது பாருங்களேன். இப்போ பாருங்கள் ஒரு அடி கூட மேலே படாது. என் செம்ம வெறுப்பாயிடும். இப்போ தான் ஒரு அடி அடிப்பேன், ஒரே அடியில் காலி. டீம் வைப் அவுட், அவ்வளோதான் டீமே காலி. அப்புறம் நான் மறுபடியும் ஒரு டீம்மேட் காலி, அவர் ரிவைவ் பண்ணிட்டு இங்கே போனேன். இப்போ ஒரு செம்ம ட்விஸ்டே நடக்கும். இங்கே ஒரு டீம்மேட் காலியாக அவரை யாருமே ரிவைவ் பண்ண மாட்டாங்க.
இங்கே 2 பேர் அடிச்சுப்பாங்க. நான் ஒரு கில்லு உசுக்கலான்னு பார்ப்பேன். செம்ம டேமேஜ் 2 பேருக்கும். இங்கே லான்ச் பேட் இருக்குமா, லான்ச் பேட் போடுவேன். மேலே போகணும்னா இப்போ அங்கே மேலே போய் 2 பேர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனால் இங்கே ஒரு அடிப்பாங்க ஒருத்தன். டக்குனு அங்கே போயிட்டு ஒரு டிக்குன்னு வால் போட்டுன்னு இங்கே நாடுனா எவ்வளோ சவுண்டுங்க. நிறைய பேர் நானுங்க போகல இங்கே கீழே வீட்டில். அவனுங்களா இது வச்சுன்னு என்ன இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன இங்கே தாங்க ஒரு நோட்டீஸ் பண்ண மாட்டேன். அவனுங்க அடிச்சுக்கிறாங்க பாருங்க. நான் சேம் டீமு லூத் அடிக்கிறதுக்கு தான் இது பண்ணிருக்காங்க அப்படின்னு நினச்சா ஃபைட் பண்ணாங்க. எனக்கு தெரியாது. ஃபைட் பண்ணால் இறங்கி போய் அடிச்சுட்டு இருப்பேன். ஃபைட் பண்ணாங்க எனக்கு தெரியாது. இங்கே பார்த்தா இன்னும் ஒரு எனிமி அவர் காலி பண்ணிட்டு லேண்ட்மைன் வச்சுருந்தான். இப்போ தாங்க எனக்கு ஒரு பயமே வந்துடும். ஏன்னா டாம்சன் இங்கேருந்து வச்சு ஒருத்தன் அடிப்பான், லாங் ரேஞ்சிலேருந்து அடிப்பான் ஒருத்தன். ஒரு ஃபுல்லாக வாழை போட்டு இப்போ டீம்மேட் கத்துவாங்க, போய் ஜோனில் போய் ரிவே பண்ணுறேன் ப்ரோ, ஜோனில் போய் பண்ணுங்க அப்படின்னு. என்னால் தான் போக முடியாது ப்ரோ, வெஹிக்கிள் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு. இங்கே ஒரு எனிமி, இது நெட்வொர்க் இல்லை போல், இவரை முடிச்சிடுவேன். இப்போ இங்கே மேலே ஒரு எனிமி. டீம்மேட்லாம் சொல்லுவாங்க எங்கேயே ப்ரோ அவனே வருவானே. நம்மளுக்குலாம் அவ்வளோ இருவில் இல்லை, ரஷ் பண்ணி அடிக்கிறான். இவனே ரஷ் பண்ணி டீம் வைப் அவுட் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே இருக்காங்க பாருங்க, அவனுங்கிறாங்க ஒரு இதுவே. அப்புறம் இங்கே ஒரு எனிமி வந்துடுவான், வால் போட்டுவேன், சவுண்ட் கேட்கும், சுடுறான் பாருங்க. அப்புறம் அவனை போய் எகிரி அடிப்பேன். இங்கே என்ன ஐட்டங்களும் ருசி பார்க்க தான் இருக்குதான். இவன் தான் கொஞ்சம் தேடுவேன், கீழே போய்த்துப்பான். அப்புறம் இப்போ மாற்றிடுவான். இப்போ வருவான் மேலே ஏறி இங்கே வந்துட்டான். இன்னும் எவ்வளோ அடி அடிப்பேன் சாவில். அப்புறம் எஸ்கேஸில் ஒரு அடி அடித்தேன், சரித்தான். அவட கிளியர் பண்ணிட்டு மேலே போக சொன்னாங்க டீம்மேட்ஸு. சரி மேலே போனால் இங்கே ஒரு எனிமிங்க செம்மையாக கேம்ப் அடிப்பாங்க. டீம்மேட்டில் அந்த எனிமே அவ்வளோ திட்டுனாங்க, எப்படி கேம்ப் அடிக்கிறான் இவன்லாம் எப்படி இருப்பான், எப்படி கேம்ப் அடிச்சு இது பண்ணுறான் அப்படின்னு. அப்புறம் இங்கே பார்த்தா டீம்மேட் கத்தினேப்பாங்க, அந்த ரைட் சைடு போய் அடி ப்ரோ அப்படின்னு. சரி M63 எடுத்துக்கின்னு இந்த ரைட் சைடு போவேன். ஒரு இது கூட காணும், ஒரு காக்கா கூட காணும், ஒருத்தன் கூட ஓப்பன்லேயே வரல. சரி அப்புறம் கீழே போனால் கீழே சவுண்டாக இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணேன், அந்த எனிமியை இன்னும் அடிக்கவே இல்லை. இப்போ மேலே என்ன அச்சனை கேம்ப் வச்சுன்னு அவனை இன்னும் அடிக்கவே இல்லை. அவன் கீழே தான் நான் சவுண்டு கேட்டு. சரி அவனை போய் அடிக்கலான்னு போட்டு இங்கே நின்று அடி அடிச்சான். அவன் அடிக்கிறான், நான் அடிக்கிறேன். அப்புறம் M60 வச்சு அவனை முடிச்சு விட்டு இப்போ ஒரு ட்விஸ்ட்டு. என் ஃபோனு எப்படின்னா ஒருத்தனை முடிச்சிடுவேங்க, ஃபோனை ஃபாஸ்ட்டாக டேப் பண்ணினா பட்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போ அதுதான் ஒரு தப்பாயிடுச்சு. இப்போ ஒருத்தன் முடிச்சிடும்னா பட்டன் டேப் ஃபாஸ்ட்டாக பண்ணால அவள் தான். சரி ஓகே, பாய்.